அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, நாகவத்தார் கோவில், அருள்மிகு கைலாசநாதர் நித்திய கல்யாணி திருக்கோவில். இந்த ஆலயத்தோட பெருமைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன, இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், இது எந்த ஆலயத்திலையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலோட பெருமைகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் ரொம்ப பழமை வாய்ந்தது. அசுரர்களுக்கு பயந்து தேவர்கள் அனைவருமே இந்த தலத்தில் வந்து தங்கினாராம். இங்கு மன நிம்மதி கிடைத்ததுனால மணல் லிங்கம் அமைச்சு வழிபட்டிருக்காங்க. தேவர்களோட இளைப்பை ஆற்றியதுனால இந்த தலம் இளைப்பையாற்றங்குடி அப்படின்னு பெயர் பெற்றதான். மேலுமே இது பார்த்தீங்களா, அதுவே மருவி தற்போது இளையத்தான் குடி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் கைலாசநாதர், அம்பாள் பெயர். மேலுமே நித்திய கல்யாணி. ஒரு சமயம் தஞ்சாவூர்ல கோவிலுக்கு சொந்தமான வயல்ல உளும் பணி நடந்தது. அப்போது மணல்ல இருந்து ஒரு லிங்கமானது ஒன்று கிடைச்சதாம். அது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய ஐநூற்றீஸ்வரர் கோவில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததான். இந்த தல இறைவனோட திருநாமம் அதோஸ்தீஸ்வரர் என்பது தாங்க. அம்பாளை பெரிய நாயகி அப்படின்னு அழைப்பாங்க. இங்கு சித்தர்களில் சிறந்தவரான கொங்கணர் தவமேற்றி இருந்திருக்கிறாரு. தன்னோட விடாமுயற்சினால பல பச்சிலை மூலிகைகளை கொண்டு உலோகங்களில் கலந்து நல்ல பொன்னாக மாற்றினார். 500 மாத்து பொன் தான் செய்ய முடிந்தது. கொங்கணருக்கு தாகம் ஏற்பட்டதாம். அவருக்கு இறைவன் மனித உருவில் வந்து தண்ணீர் தந்தாராம். அப்போது அங்கிருந்த தங்க கலசம், மூலிகை சாறானது ஆகியவற்றை எல்லாமே காலால் தள்ளிவிட்டு மறைந்தாராம். ஈசன் எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த கொங்கணர் தங்கம் செய்வதை நிறுத்திவிட்டு மீண்டுமே தவமியற்ற ஆரம்பிச்சிட்டாராம். 500 மாற்று தங்கம் தயாரித்த இடம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊருக்கு மாத்தூர் அப்படின்னும் இந்த தல இறைவனுக்கு ஐநூற்றீஸ்வரர் அப்படின்னும் பெயர் உண்டானதாக சொல்லப்படுறாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, காரைக்குடியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. மேலுமே வைரன்பட்டி இங்கிருந்து வந்து வளர் ஒளிநாதர் ஆலயமானது இருக்குது. இந்த தலத்தோட இறைவன் பெயர் வளர் ஒளிநாதர், அம்பாள் வடிவுடை நாயகி அம்மை. இங்கு பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளுமே நடக்கப்படும். அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்திய போது அவங்க அஞ்சி நடுங்கினாங்க. அவங்கள இறைவன் இந்த தலம் இருந்த இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தினார். அதன்படியே இங்கு வந்த தேவர்கள் வனத்திற்குள்ள வளரொளிலா தரக்கூடிய அம்மை வடிவுடை நாயகியும் கோவில் கொண்டிருப்பதை கண்டு ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. மேலுமே சிவமூர்த்தியோட அவதாரமே பைரவர். இங்கு பைரவருக்கு தனி சன்னதியானது இருக்குது. 4 கைகளில் சூலம், கபாலம், டமகரம் மற்றும் நாகபாசத்தோட அருள் பாலிக்கிறாரு. வள்ளியம்மை அப்படிங்கிற பெண்ணோட சிலையுமே இங்கே இருக்குது. இவர் வைர வறுக்க தொண்டு செய்தவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 3வது அருள்மிகு ஆட்கொண்ட நாதசுவாமி திருக்கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, காரைக்குடியிலிருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவில் ரணியூர் அப்படிங்கிற ஆட்கொண்ட நாதர் ஆலயமானது இருக்குது. நரசிம்மராக உருவெடுத்து ரணியனை வதம் செய்தார் நரசிம்மர். ஆனால் அவனை வதம் செய்த பிறகும் நரசிம்மரோட கோபம் குறையல. இதையடுத்து சிவபெருமான் சரபேஸ்வரராக அவதாரம் எடுத்து திருமாலை ஆட்கொண்டார். இந்த தலை இறைவனோட பெயர் பார்த்தீங்களா, ஆட்கொண்ட நாதர். அம்பாள் திருநாமம் சிவபுரந்தி தேவி. அதாவது தவிர பெருமாளுக்கும் பத்ரகாளிக்கும் சன்னதிகள் இருக்கு. அம்மனோட சன்னதி முன் நவ துர்க்கைகளும் தூண்களில் அணிவகுத்து நிற்கும் கோலம் அபூர்வ காட்சியாக இருக்கும். இது தவிர அஷ்டலட்சுமிகளும் அணிவகுப்பது போல அழகாக நிற்பாங்க. மேலுமே கோஷ்டகங்களில் தட்சிணாமூர்த்தி பைரவருக்கு தனி சன்னதியுமே இருக்குது. பைரவர் சன்னதியை சுற்றி 28 வகையான பைரவர் சிலைகளானது இருக்குது. அடுத்ததாக 4வது அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில். கிழக்கே 7 நிலைகள் கொண்ட நெடிய கோபுரத்தோடு இது காணப்படும். பிள்ளையார்பட்டி ஆலயம் வடக்கு திசையில் 3 நிலைகள் கொண்ட விநாயகர் கோபுரமானது இருக்குது. மூலஸ்தான கருவறையில் 2 கரங்களோட ஒரு கரத்தில் லிங்கத்தையும் மற்றொரு கையால் இடுப்பு கச்சையை பிடித்தபடி இருக்கார். வலது பக்கம் துதிக்கை சுழன்று இருக்குது. இது ஒரு குடைவரை கோவில். இந்த ஆலயத்தில் நாம் காணக்கூடிய ஒவ்வொரு சிலையுமே மலை குடைந்தை செதுக்கியிருப்பாங்க. இங்கு திருவீசர் அப்படிங்கிற பெயரில் சிவபெருமான் அருள்பாலிக்கிறாரு. அம்பாளோட திருநாமம் வாடாமலர் மங்கை. அடுத்ததாக 5வது அருள்மிகு ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் கோவில்.
இது பார்த்தோமா நேமம் கோவில். சுவாமி பெயர் ஜெயங்கொண்ட சோழரீசர். அம்பாள் பெயர் சௌந்தர நாயகி. முகவரி நேமம் குன்றக்குடி. கோவிலோட பெருமைகள்னு பார்த்தோமா, காரைக்குடியிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் நேமங்க கோவிலானது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நேமநாதர் ஆலயம் கிபி 714 கட்டப்பட்டது. 5 நிலைகளில் அழகிய பெரிய கோபுரம் கொண்ட இந்த தலத்தோட இறைவன் பெயர் நேமநாதர். அம்பாள் சௌந்தரநாயகி. இந்த ஆலயத்தோட நுழைவு வாயிலில் பல ஆண்டுகளாகவே தேன்கூடுகள் எண்ணிக்கையில் மிகுந்து காணப்பட்டதாம். ஜெயங்கொண்ட சோழ அரசரால் கட்டப்பட்ட இந்த ஆலயமானது இது. இந்த ஊருக்கு நந்திபுரம், மது நதிபுரம், ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற மற்றொரு பெயர்களுமே இருக்குது. இந்த கோவிலில் விநாயகர் பலவித கோலங்களில் அழகாக காட்சி தருவார். நின்ற திருக்கோலத்தில் நடன கணபதியாகவும், வல்லப கணபதி, தசபூஜ கணபதியாக, 10 கரங்களில் ஆயுதம் ஏந்தி என பல வடிவங்களில் விநாயகரை இங்கே தரிசிக்கலாம். முருகனும் ஆறு முகங்களுடன் 12 கடங்களுடனும் பல ஆயுதங்களை தாங்கி அருள் புரிவார். முருகரோட அருகில் சிவபெருமான் சதுர்புஜங்கத்தோடு காணப்படுவார். பைரவருக்கு தனி சன்னதியாக இங்கே இருக்கு. இவருக்கு 2 நாய்கள் வாகனமாக இருப்பது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அருள்மிகு பிரகாச ஈஸ்வரர் கோவில். இந்த கோவில் பார்த்திங்களா, நகரத்தார் ஒருவர் கனவுல தோன்றிய சிவபெருமான் சூடாமணி ஒன்றை வழங்கி சிவ வழிபாட்டை தொடங்கும்படி பணித்த ஒரு தலமாக இருக்குது. இந்த தலத்தோட இறைவன் பெயர் பிரகாசர், தான் தோன்றீஸ்வரர் ஆகும். அம்பாள் சௌந்தர நாயகி. 4 வேதங்களும் பூஜித்த தலமாக இந்த தலமானது இருக்குது. அம்பாள் நின்ற கோலத்தில் இருப்பாங்க. 500 மாத்து தங்கம் உருவாக்கிய சில நாட்களுக்கு பிறகு மேலும் 1000 தங்கம் செய்ய கொங்கனாருக்கு ஆசை பிறந்ததாம். அவரை இந்த தலம் இருக்கக்கூடிய இலுப்பை காட்டுக்கு வரவழைச்சாராம் சிவபெருமான். அங்கு ஒளி வீசக்கூடிய கதிர்களிடையே சிவலிங்கமானது தோன்றியதாம். அதை கண்ட கொங்கனர் இந்த சுயம்பிரகாசரை விட்டு தங்கத்தோட மீது ஆசை வைத்தேனே என்று நினைத்தாராம். இப்படி இந்த அடுத்ததை பார்த்தோமா, அருள்மிகு தேசிகநாதர் சுவாமி கோவில். இங்கு தேசிகநாதர் ஆலயமானது இருக்குது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் 4 நிலை கொண்ட சிறிய கோபுரத்தோட கம்பீரம் காட்டுகிறது. சுவாமியோட திருநாமம் தேசிகநாதர், அம்பாள் திருநாமம் ஆவுடை நாயகி. கோவிலோட கருவறையில் லிங்க திருமணியில் தேசிகநாதர் அருள்பாணிக்கிறாரு. லிங்கத்தின் மீது பிரம்ம ரேகைகள் காணப்படுவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி 2 சிம்மங்களையும் தாங்கியவாறு இருக்கும். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கல்லால் மரம், அதனோட கிளைகள், அது இருக்கக்கூடிய இலைகள், மலர்கள் என எல்லா பகுதிகளுமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருப்பது இந்த கோவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சூரக்குடி கோவில். அடுத்ததான் அருள்மிகு சண்டீசர் காமாட்சி அம்மன் கோவில். இது வேலங்குடி கோவில். சுவாமி பெயர் கண்டீஸ்வரர், அம்பாள் காமாட்சி அம்மை. இது செட்டிநாட்டின் 9 நகரத்தார் கோவில்கள். அதாவது இந்த ஆலயத்தில் பார்த்திங்களா குலதெய்வ வழிபாட்டு தலமாக இருக்குது. இது பெரும்பாலுமே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ரொம்பவும் பழமையான சிவஸ்தலங்கள். இந்த 9 கோவில்களுக்குமே சென்று தரிசனம் செஞ்சாலே கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் சிறப்புகள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே நகரத்தார்களின் முதல் கோவிலான இளையாத்தான்குடி கைலாதநாதர் கோவிலில் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். தேவர்கள் தங்களோட இழப்பை சோர்வை போக்கிய தலம் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து வழிபாடு செஞ்சாலே உடல் மற்றும் மன இழைப்பானது கண்டிப்பாக நீங்கும். அதே மாதிரி தொழிலில் வெற்றி மற்றும் செல்வ செழிப்பு வேணும் அப்படின்னா சூரக்குடி மாத்தூர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடலாம். சூரக்குடி தேசிகநாதர் கோவில் மற்றும் மாத்தூர் ஐநூற்றீஸ்வரர் கோவில் இது எல்லாமே வணிக ரீதியான வளர்ச்சி, செல்வ செழிப்பு, தொழிலில் நிலைப்புத்தன்மை இது எல்லாமே அருளக்கூடிய தலங்களாக இருக்கும். அடுத்ததாக புத்தி கூர்மை மற்றும் தடைகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு வந்து வழிபடலாம். இவற்றில் புகழ்பெற்றதே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலை வணங்குவதன் மூலம் தடைகள் நீங்கி கல்வி, ஞானம், தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும். குறிப்பாகவே கார்த்திகை மாதம் பைரவர் வழிபாடானது இங்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, குடும்ப ஒற்றுமை மற்றும் திருமண யோகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 9 கோவில்கள்லையும் திருமண உறவுகள், அதாவது கொள்வினை, கொடுப்பினை, நகரத்தார் சமூகத்தோட ஒரு அடையாளமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்வதனால குடும்ப ஒற்றுமை ஓங்கும். திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி தம்பதிகளுக்கு இடையே அன்பு வளரும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக பூர்வ புண்ணியம் மற்றும் தோஷ நிவர்த்தி பைரவன் கோவில் இளையாத்தான்குடி இங்கு வந்து வழிபாடு செஞ்சாலே பழமையான மற்றும் சாஸ்திரபூர்வமான வழிபாட்டு முறைகளை கொண்டது.
பார்த்திங்களா, இந்த கோவிலில் வழிபடுவதன் மூலம் முன்னோர்களோட ஆசி மற்றும் பூர்வ புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஆன்மீக அறிவு மற்றும் கலைத்திறன் மேம்பட இந்த கோவில் பாண்டியர்களோட கலைத்திறன், சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் ஓவியங்களுக்கு ரொம்ப புகழ் பெற்றதாக இருக்குது. இதை தரிசிப்பதன் மூலம் தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் மீது ஒரு உயர்ந்த புரிதலானது உங்களுக்கு ஏற்படும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலில் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில்கள் அனைத்துமே சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் காரைக்குடியை சுற்றி இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இங்கு வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.